குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். சார் சொல்லுங்க இன்னைக்கு அர்ஜுனன் சொல்லிட்டு ஒரு நியூ ப்ராசஸ் உள்ள வந்துருக்காரு. யாரு? என் அர்ஜுனன் அப்படின்னு இருக்கு சார். அர்ஜுனன். எஸ். குட் மார்னிங் அர்ஜுனன் சார். வெல்கம் டு த wonderful world of Vestige. Welcome to Team Victory. Welcome to morning session. அர்ஜுனன் சார், ஒரு மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே. மைக் ஆன் பண்ற வரைக்கும் மற்றவங்க ஃபீட்பேக் பேசலாம். இன்னைக்கு பார்த்த மார்னிங் செஷன் எப்படி இருந்தது? சார் வெரி குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். சொல்லுங்க. ஸோ நம்ம வந்து சப்ளிமெண்ட் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4 தூண்கள் வேணும் அப்படின்னாரு. 4 தூண்கள் அப்படி வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து எடுக்கிறவங்களுக்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து டீடாக்சிஃபிகேஷன் பத்தி கிளியரா சொன்னாரு. அப்ப பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு உடம்புல இருக்கிற நச்சுகளை வந்து கழிவுகளை வெளியேற்றினாலே ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து வெளியே வரலாம். ஸோ அதற்கு டீடாக்சிஃபிகேஷனுக்கும் நம்மளோட சப்ளிமெண்ட் இருக்கு. ஸோ நியூட்ரிஷன் பத்தி இருக்கு. இந்த மாதிரி ஒரு பார்ட்டாவே வந்து ஏன் எடுக்கணும், எதுக்காக எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயிலான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருந்தாரு சார். இதெல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணும்போது நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்கு வந்து கட்டாயமா சப்ளிமெண்ட் தேவை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் வேணும் சார். சரி, இது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான் சார். நன்றி. ஓகே, குட். தேங்க் யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் எக்ஸாக்டா வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸை யார் எடுத்துக்கணும் அப்படிங்கறத சார் தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாருமே பொதுவா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட என்ன ஒரு மனநிலை இருக்குன்னா, யாருக்காவது உடம்பு முடியலன்னா இந்த சப்ளிமெண்ட் கொடுக்கலாமா, அந்த சப்ளிமெண்ட் கொடுக்கலாமா, எதை கொடுக்கலாம் அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கே தவிர, பட் நம்மளுடைய ஆரோக்கியம் காப்பாற்றப்படுறதுக்கு, அதாவது ஏற்கனவே நல்லா இருக்கிறவங்க இன்னும் தொடர்ந்து நல்லா இருக்கிறதுக்கு தான் இந்த சப்ளிமெண்ட்ஸை முதல்ல எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த கொஞ்சம் ஆணித்தனமா புரிய வச்சிருக்காரு. உண்மையிலேயே வந்து அது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இருந்து அந்த யாருக்கு இதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கேள்வியை கொஞ்சம் தெளிவா கொடுத்திருக்காரு சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இன்னைக்கு சப்ளிமெண்ட் நமக்கு வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னா நிறைய பேருடைய கேள்வி, நான் நல்லா தானே இருக்கேன், நான் ஏன் எடுத்துக்கணும், எனக்கு இது தேவையா, ஏங்க நாங்க நல்லா தானே இருக்கோம், எங்களுக்கு ஏங்க இதெல்லாம் உடம்பு சரியில்லாத ஆளுக்கு கொடுங்க அப்படின்ற கான்செப்ட் நிறைய பேருக்கு இருக்கு. மைண்ட் செட். நம்ம சப்ளிமெண்ட் எல்லாமே துணை உணவு தான். நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம பராமரிக்கிறதுக்கும் எந்த விதமான நோயும் நம்ம உடம்புல வராம இருக்கிறதுக்குமான முன்னேற்பாடு நம்ம செய்யறதுதான். இன்னைக்கு 12 வருஷமா 13 வருஷமா நாங்க சப்ளிமெண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நாங்க நல்லா இருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும், அழகா இருக்கணும், இளமையா இருக்கணும் அப்படின்னா நம்ம சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கணும். அவ்வளவுதான். நமக்கு சரியான நம்ம சாப்பாட்டுல சரியான ஊட்டச்சத்து கிடைக்குதா, நமக்கு எல்லாமே இன்னைக்கு இயற்கையா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள்ல கிடைச்சதா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, நம்ம தாத்தா பாட்டிகள் அவங்க எடுத்துட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 60 70 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய கிராமங்கள்ல மின்சாரமே கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க? கரெக்டா ஒரு 6 மணி 6:30 மணி பொழுது அடைஞ்சதும் 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துருவாங்க. மின்சாரமே இல்லைன்னா அப்புறம் வேற எதுவுமே இல்லை. டிவியோ இதோ அதோ எதுவும் கிடையாது. அப்புறம் காலையிலேயே கோழி கூவுனால எழும்பிடுவாங்க. அப்படியே காலம் 4 மணிக்கெல்லாம் எழும்பிடுவாங்க. 4 மணிக்கு 4:30 மணிக்கு எழும்பி அவங்க வேலையை பார்த்துருவாங்க. அதனாலதான் அவங்க ஆரோக்கியமா இருந்தாங்க. அவங்களுடைய நல்ல தூக்கம், அவங்களுக்கு சுரக்க வேண்டிய என்சைம் எல்லாமே கரெக்டா சுரந்து ஹார்மோன் எல்லாம் கரெக்டா வேலை செஞ்சது. அதனால அவங்க 100 வருஷம் அப்படின்றத சாதாரணமா கடந்து போனாங்க. 100 வயசு வரைக்கும் அவங்க வேலையை அவங்களே பார்த்தாங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறிப்பா எடுத்துக்கிட்டா பெண்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருந்ததுன்னா, அந்த காலத்துல உலக்க போடுறதா இருந்தாலும் சரி, இல்ல தோட்டத்துல போய் வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, கரெக்டா போயிட்டு இருப்பாங்க. ஆனா வருஷத்துக்கு ஒண்ணு ஒரு குழந்தை பெத்துட்டாங்க. ஒவ்வொரு வீட்லயும் குறைஞ்சது 8, 9, 10, 11, 12, 15 கூட குழந்தைகள் இருந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை போய் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? நமக்கு தேவையான சத்து கிடைக்குதா? இன்னைக்கு சூரிய ஒளியை பார்க்காதவங்க எத்தனை பேரு? அப்ப விட்டமின் டி எப்படி நமக்கு உடம்புல வரும்? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்குதான் நம்ம சப்ளிமெண்ட் வேணுமே தவிர உடம்பு சரியில்லாம ஒரு பிரச்சனை வந்த பிறகுதான் சப்ளிமெண்ட் அப்படின்றத முதல்ல அந்த கான்செப்டை நம்மதையும் வெளியே போடணும். எல்லாருமே நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய பேர் சார் என்னென்ன சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறீங்க? இல்ல சார் எனக்கு எதுவுமே தேவையில்லை சார், நான் நல்லா தான் இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம பிசினஸ் டெவலப் ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கிட்டாதான் நமக்கே டிஃபரன்ஸ் தெரியும். இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணுறதை தவிர ஆனா நோய் எப்போ வருமோன்ற பயம் எல்லாருக்கும் இருக்கு. இருக்கா இல்லையா? சார் என்ன சார் சுகர் பார்டர்ல இருக்கு சார், இது மாதிரி நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுகர் பார்டர்ல இருக்குன்னு அது கார்கில் பாடுறா இல்ல தமிழ்நாடு பாடுறான்னு தெரியாது. இந்த பிரச்சனை எல்லாம் வராம இருக்கணும். நம்ம செய்ய வேண்டிய வேலையில செஞ்சாலும் நல்லா இருக்கும். சொல்லுங்க பரமசிவம் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். ஸோ நான் வந்துட்டு அலோவேரா, நோனி, ஸ்பைருலினா, ஆம்லா இந்த 4 சப்ளிமெண்ட்டை வந்து ரெகுலராக எடுத்துக்கிறேன் சார். அப்போது இதோட தன்மை தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு தைரியமாக சொல்கிறேன். நான் நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னே சமையல் ஆயில முதல்ல நீங்கள் மாற்றணும்னு சொல்லி நேற்று கூட 4 கஸ்டமருக்கு 4 பாட்டில் வாங்கின்னு வந்து கொடுத்துருக்கேன். அவங்க முதல்ல நீங்கள் எண்ணெயை மாற்றினாவே உங்களுடைய ஆரோக்கியம் வந்து இப்போ ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறேன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் சரியாகும். அப்போ சமையல் எண்ணெய் ரைஸ் பிராண்ட் ஆயிலை மட்டும் மாற்றினா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன். இப்போ ரெகுலராக நான் இதை தொடர்ந்து கொடுத்துன்னு இருக்கேன் சார். வணக்கம் சார். நன்றி சார். கிரேட் கிரேட் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க கொடுக்கலாம். இது உங்களுக்கான நேரம். ஹலோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். இன்னைக்கு நம்மளோட ப்ராடக்ட் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து நம்ம கேட்டுட்டு இருந்த அகைன் கேட்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருந்து எடுத்துக்கிறோம். சப்ளிமெண்ட் இருந்தது யாருக்கெல்லாம் அவசியம்ன்றது அவர் தெளிவா கொடுத்தாரு. ஆனா கம்பல்சரி எல்லாருக்குமே இது தேவைதான் சார். நாங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் நம்மளோட ப்ராடக்டோட சேர்த்து ஸ்பைரலாவும் ஆலோவேராவும் ஜென்ஸுக்கும், லேடிஸுக்கு வந்து ஸ்பைரல்னா கால்சியம், இது ரெண்டுமே மஸ்ட்ன்னு சொல்லிட்டு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் சார். அது இல்லாம அப்புறம் வேற என்னென்ன வேணுமோ அவங்கவுங்களுக்கு தேவையானது மாத்தி எடுத்துக்கலாம், அதையும் கொடுத்துட்டு இருக்கோம் சார். அப்புறம் வந்து அந்த ஒமேகா 3 எது இதுல இருக்கு, ஒமேகா 6, 9 நம்மளோட இதுல கிரில்லாயிலையும் காம்பியோட்டிக்ஸ் எல்லாம் இருக்குன்றத அது இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இனிமே அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும் சார். ஒரு சிலருக்கு அது கொடுத்துட்டு இருக்கோம் கிரில்லாயில. இந்த காம்பியோட்டிக்ஸ் தான் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு 2 பேருக்கு தான் கொடுத்தோம். அதனுடைய இது கரெக்டா தெரியல. இன்னைக்கு அதுல 9, 3, 6, 7 4மே இருக்குன்றது நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்யூ. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் என்ன மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே அதை யாருக்கு எப்படி சஜஸ்ட் பண்றதுன்றது ஈஸியா கொடுக்கலாம்.
முதல்ல அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தை தெரியும் பொழுதே அவங்களுக்கு வந்து முழு நம்பிக்கை வந்துடும். அப்புறம் தைரியமா மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த ட்ரைனிங்ல இருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் முதல்ல கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என் குடும்பத்துல யார் யாரெல்லாம் முதல்ல நானு சப்ளிமெண்ட்ஸ் நான் எடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு நோய் வந்த பிறகு அதுக்கு பிரச்சனை பார்க்கறத விட வருமுன் காப்போம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில முதல்ல எல்லாருமே சப்ளிமெண்ட் எடுத்து அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து இது மக்களுக்கு ரொம்ப ஈஸியா போய் சேரும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஹலோ. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் குட் மார்னிங். ரூபன் சார் சொல்ற மாதிரி இது உங்களுடைய டைம். இப்ப இங்க நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா தான் நீங்க மற்ற கஸ்டமர்கிட்ட போய் பேசுறதுக்கோ முதல்ல உங்க ஃபேமிலியில உள்ளவங்ககிட்ட நீங்க தைரியமா சொல்றதுக்கோ உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கிடைக்கும். பேச ஆரம்பிங்க சார். குட் மார்னிங் எல்லாருமே. சார். குட் மார்னிங் சார். பிரபு பேசுறேன் சார். பிரபு சங்கீத் சார். வெல்கம். சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இதுல இருக்கக்கூடியவங்க ஜாயின் பண்ணியிருக்கிற வெஸ்டேஜ் சார் சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் எடுத்துக்கிட்டாவே ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரும். ஹெல்த்தியா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு சொல்றதுக்கும் ஈஸியா இருக்குன்னு சார் சொன்னாரு. நம்மளை பார்த்துட்டு அடுத்தவங்களும் வந்து நமக்கு எனக்கும் இந்த மாதிரி உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வாங்கி சாப்பிடுவாங்க. நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க சார் இப்போ வந்து அவர் முதல் சொன்னது வந்து ப்ரோவென்ஷன் அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு, வருமுன் காப்பது. அதாவது எல்லா விதமான நோய்க்கும் காரணம் வந்து மன அழுத்தம்னு சொன்னாரு சார். அந்த மன அழுத்தம் ஆரோக்கியமான உணவும், தூக்கமின்மை, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, இது எக்ஸசைஸ் இதெல்லாம் இல்லாத இருக்கிறதுனால இந்த நோய்கள்லாம் நமக்கு வருது. அதுக்கு இந்த அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க இங்கிலீஷ் மெடிசனும் நீ எடுக்கிற மாதிரி தான் அதை எடுத்துட்டு நீங்க சப்ளிமெண்டோட சேர்ந்து தான் அதை எடுக்கணும். எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் நம்ம வியாதி வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறோங்க அதை எடுக்கணும்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே வெல்த் இது சொல்லுங்க வர்றதுக்கு முன்னாடி பாதுகாத்துக்கணும்னா இந்த சப்ளிமெண்ட்டை முதல்ல நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அது கண்டிப்பா வந்து முன்னாடி இதை நம்ம சொன்னா எல்லாரும் எனக்கு தான் நோய் இல்லையே, அவர் சொன்ன மாதிரியே தான் சொன்னாங்க, எனக்கு தான் நோய் இல்லையே நான் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்னதான் உங்களுக்கு சொல்ல புரிய வச்சாலும் அதை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை மக்களுக்கு இப்போ. ஆனா வந்து அவர் சொன்ன மாதிரி முதல்ல இருந்து எடுத்துக்கிட்டா எந்த நோய் இல்லை அப்படின்றது எனக்கு நல்ல என்னுடைய அனுபவத்துல நான் எடுத்துக்கினதுனால எனக்கு எந்த நோயும் இல்லை சார். நான் எங்க டெஸ்ட் பண்ண போனாலும் எனக்கு நல்லா இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் 2014 இருந்து நான் எல்லா சப்ளிமெண்ட்டும் எடுக்கிறதுனால எல்லாமே மொத்த சப்ளிமெண்ட்டுமே நான் எடுக்கிறேன். இல்ல இது ஒரு எக்ஸாம்பிள் சார். இது எக்ஸாம்பிள் சார். எனக்கு இது மத்தவங்க வந்து வாயால் சொல்றதை விட நான் எடுத்து என்னோட எக்ஸாம்பிள நான் சொல்றேன். இதை வந்து நான் எடுக்கிறதுனால நான் வந்து நோயும் இல்லை. அந்த மாதிரி எல்லாருமே நம்ம சர்ஜன் சார் சொல்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே எடுத்த பிறகு அவங்க உடம்புல எந்த நோயும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றதுக்கு முதல்ல அவங்க எடுக்கணும். எடுத்து எல்லாமே எடுக்கணும். எதுலையுமே எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா சப்ளிமெண்ட்டும் எடுக்கலாம். நான் 10 வருஷமா எடுக்கிறேன், எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி எல்லாரும் துணிஞ்சு எடுக்கணும் சார். எடுத்ததுக்கு அப்புறம் வந்து மற்றவங்களுக்கு பரிந்துரை செய்யணும். நமக்கு தெரியலையா நம்மளுடைய அப்ளைனை கேட்கணும். கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் செஞ்சா நோய் இல்லாத இருக்க முடியும் சார். வருமுன் காக்கலாம் சார் நோய் இல்லாம. தேங்க்யூ சார். ஓகேங்கம்மா. தேங்க்யூம்மா. சூப்பர். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். சேலம் அப்புசாமி. குட் மார்னிங் சார். நான் வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு 6ல இருந்து 7 ப்ராடக்ட் எடுக்கிறேன். தினம் 2 வேலைக்கு எடுத்துட்டு இருக்கேன். ஸ்பைரலினா, ஆம்லா, ஃப்ளக்ஸ் ஆயில், இப்போ வந்து ரீசெண்டாக புல்கோ ஹெல்த்து, அப்புறம்
ஒரு ப்ராடக்ட் வந்து அஹ், அஹ், 7 ப்ராடக்ட் எடுக்கங்க. அது எனக்கு பேர் சொல்றதுக்கே எனக்கே ஓகே கொஞ்சம் ஓகே வித்தியாசமா ஓகே இருக்கு. நோ ப்ராப்ளம். அதாவது ஆமா. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஆ ஊர் சிரிக்கும் என்று வாழ்ந்தால் எப்போதும் நாம் சிரிக்க முடியாது. ஆ இன்னைக்கு நிறைய பேர் ஜூம்ல பேசாம இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். நம்ம ஏதாவது தப்பா பேசுறோமோ, நம்மள ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களோ, அப்ப இங்கேயே பேசலன்னா அப்புறம் நம்ம யார்கிட்ட போய் பேச போறோம்? இதே நினைப்போட தான் இன்னைக்கு நிறைய பேரு நம்ம ஏதாவது சொன்னா ஏதாவது தப்பாயிடுமோ, ஏதாவது தப்பா பேசுறோமோ, இல்ல நம்ம ஏதாவது நம்ம இவங்ககிட்ட போய் பேசினா இவங்க எல்லாம் சோப்பு விற்க போயிட்டாங்க, இவங்க எல்லாம் சோப்பு பேஸ்ட் விற்கிறாங்க அப்படின்னு நம்மள ஏதாவது பேசிடுவாங்களோன்னு நிறைய பேரு அந்த திங்கிங்லயே இந்த வெஸ்டேஜ் பத்தி யார்ட்டையுமே பேசுறது இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு டாய்லெட் விளம்பரத்துக்கு யார் யார் வராங்க? சூப்பர் ஸ்டார்லாம் வராங்க, பெரிய பெரிய ஸ்டாருங்க எல்லாம் வராங்க. அமிதாப் பச்சனும் இல்ல வேற தோனியோ எத்தனையோ விளம்பரங்களுக்கு வராங்க. அவங்க என்ன அதுக்காக என்னைக்காக வெக்கப்பட்டிருக்காங்களா? அவங்களுடைய பாப்புலாரிட்டி இவ்வளவு பாப்புலாரிட்டி ஆன பிறகு அவங்க வந்து இதெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு சரியான வழி இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நம்ம பாப்புலர் ஆகுறதுக்கே நம்ம யோசிக்கிறோம். அப்ப நம்ம எப்படி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்? நம்ம யார்கிட்ட சொன்னாலும் ஒண்ணு அவங்க எஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல நோன்னு சொல்லுவாங்க. வேற ஏதாவது சொல்லுவாங்களா, செய்வாங்களா? இல்ல. ஆனா நம்ம இன்னும் பேசாம இருக்கோம். இன்னும் நிறைய பேரு திருவாய் மலர்ந்து இன்னும் பேசுறதுக்கு தயங்குறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. 2 பேத்துக்கு வந்து இந்த ஹேனடார்மா கொடுத்தங்க. அந்த கேன்சர் செல் இது பண்றதுக்கோசரம் ஹேனடார்மா கொடுத்தங்க. அப்புறம் ஆம்லா ஒருத்தருக்கு கொடுத்தேன். அப்புறம் கிரில் ஆயில், ஹேன்பெரி இது வந்து 2 பேத்துக்கு கொடுத்துட்டு இருக்குங்க சார். சரி, ஓகே சார், தேங்க்யூ சார். ம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஊர் சிரிக்கும் என்று வாழ்ந்தால் எப்போதும் நாம் சிரிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை நீங்க தயார் பண்ணுங்க. உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் வாய்ப்பு கிடைக்கும் போது வாய்ப்பை பயன்படுத்துங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது வாய்ப்பை பயன்படுத்துறவங்க மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாற முடியும். சரியா? ஸோ வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், சிறப்பான வாழ்த்துக்கள். இன்னைக்கு தேதி 16 ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள் தான் இருக்கு ரீபர்ச்சேஸ் ஆஃபருக்கு. உங்க லெவலை நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு 18ஆம் தேதிக்குள்ள லெவலை யார் கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் தான் நீங்க வந்து இந்த 5 crore பூல்ல நீங்க குவாலிஃபை ஆகிறதுக்கான கடைசி மாதம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 4 மாசத்துல கூட நீங்க குவாலிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்பை பாலி சார் கொடுத்துருக்கிறாரு. தொடர்ந்து உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய முயற்சியையும் தொடர்ந்து கொடுங்க. நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அதை குவாலிஃபை ஆகிறதுக்கு என்ன வழின்னு உங்க அப்பா கேளுங்க, சொல்லி தருவாங்க. சிறப்பா செய்யுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். Thank you so much, தேங்க்யூ sir. சார். Thank you, sir. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.